நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, தெந்தில்லை மன்றனில் நாடி போற்றி, இன்றடக்காரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பண்ணார் கொடியம்மையுடன் அமர்ந்த நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், ஆண்வரை செம்பொருள் வாய்வு வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே, தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்குளாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது பத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டில் நெறிவாழ பரிஞான தவமுனிவேர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரவுளுகின்றேன் பேருலகள், ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தைமிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமர்களை மணமொழி மேகலாலை வணங்கி, அடியேணி என்ற சென்னலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலை வணங்கி, இந்த நன்னூல் சிந்தனை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவரும் கூட்ட நம்முடைய சாத்திர நூல்களை சிந்திக்கிற நிலையிலே அதற்கு உறுதுணை செய்யக்கூடிய வகையிலே இந்த இலக்கணத்தை சிந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே நாம் நன்னூல் என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கணத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் பாயிரத்தின் இயல்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஆசிரியரது இலக்கணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை, அவர் மலை போல் இருக்க வேண்டும், மண் போல் இருக்க வேண்டும், நிறைக்கோள் போல் இருக்க வேண்டும், மலர் போல் இருக்க வேண்டும் என்று நல்லாசிரியருக்குரிய இலக்கணமாக 4 காட்டினார். ஆசிரியர் அல்லாதார் இலக்கணத்தை சொல்லுகிற போது நமக்கு அந்த இல்லிக்குடம், பருத்தி குண்டிகை, கடற்குடம், மடற்பனை, முடத்தெங்கு, பருத்தி குண்டிகை என்று 4 நமக்கு காட்டினார். ஆசிரியர் அல்லாதார் இலக்கணத்திற்கு 4 காட்டினார். அப்புறம் பாடம் நடத்தக்கூடிய இடம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு பாடம் சொல்ல வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய காலம், இடம் போன்றவற்றை நோக்கி தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படக்கூடிய செய்தியை மனதிலே இருத்தி விரையாது வெகுளாது முகமலர்ச்சியோடு மாணவனுடைய கொள்வகை அறிந்து பாடம் சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் ஆசிரியர் இலக்கணத்தை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்து நிறைவு செய்தோம். இன்றைய நாளிலே நமக்கு மாணவரது இலக்கணத்தை மிக அழகாக காட்டுகிறார். நம்ம எப்பவுமே பார்க்கணும், போன வகுப்பில் நாம் பார்த்தோம் அந்த ஆசிரியருக்குரிய இலக்கணத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் எஞ்சி நிற்பவர் சிலராகத்தான் இருக்கும். பெரும்பான்மை அந்த ஆசிரியருக்குரிய இலக்கணத்தில் நிற்பார்களா என்று சொன்னால் அது அவரவர் பார்த்து கொள்ள வேண்டியது தான். பாடம் சொல்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நாம் இந்த இலக்கணத்தில் நின்று பாடம் சொல்கின்றோமா என்பதை என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்தித்து அதற்கான தகுதியை நாம் என்ன செய்ய வேணும், வளர்த்து கொள்ள வேண்டும். அதுபோலவே இங்கே மாணவருக்குரிய இலக்கணம் என்று அருமையாக காட்டுகிறார். இதெல்லாம் இந்த நூல்
ஒரு உலக நூலை வரையறை செய்யக்கூடிய ஒரு நூல். தமிழ் இலக்கணத்தை வரையறை செய்கிறது. ஒரு பாடம் எப்படி நடத்த வேண்டும், பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னது போல் இங்கே மாணவருக்கும் என்னது உலக நூலை படிக்கிற போதே எப்படி படிக்கணும்னு சொல்கிறார். இப்போது நமக்கு இங்கே உலக நூலை கடந்து நாம் எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? ஞான நூலை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஞான நூலை சிந்திக்கிற நாம் அந்த இலக்கணத்தில் நின்று பாடம் கேட்கிறோமா என்பதை என்ன செய்யணும்? நம்ம அப்படியே அவரவர் அறிவில் நிறுத்தி பார்த்து கொள்ள வேண்டியது தான். இல்லைன்னா வரவேற்றுக்கணும், இருந்தால் அதை என்ன செய்யணும்? தக்க வைத்து கொள்ள வேண்டும். இருக்கிறவங்க தக்க வைத்து கொள்ள வேண்டும், இல்லாதவர்கள் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் நமக்கு அந்த 38வது சூத்திரத்திலிருந்து மாணவர் இலக்கணத்தை நமக்கு காட்டுகிறார். அருமையான பாடல். நம்ம எல்லா வகுப்புலேயும் இந்த ஆசிரியர் இலக்கணம் மாணவர் இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லி பாடம் நடத்துகிற ஒரு வழக்கத்தை கொண்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம முதல்ல அதை சொல்லி பார்த்துக்கணும். நம்ம ஆசிரியருக்கு இலக்கணத்தில் நிற்கிறோமா அப்படிங்கிறத சொல்லி பார்க்க வேண்டும் என்பதனால் அதை அடிக்கடி சொல்லுகிற வழக்கம் உண்டு. தொடர்ந்து பாடம் கேட்குற மாணவர்களுக்கு தெரியும். பெரும்பாலும் எல்லா வகுப்புலேயும் இந்த செய்திகளை நாம் பாடத்தினுடைய துவக்கத்திலேயே சொல்லியிருப்போம். இது நினைவூட்டல் வகையிலே நூலை சிந்திக்கிற முறைமையிலையும் இன்று நாம் இதை சிந்திக்க இருக்கிறோம். 38 மாணவரது வரலாறு. இங்கே வரலாறு என்று வருவதெல்லாம் என இலக்கணம், மாணவரது இலக்கணம். பாடல் பாருங்கள். அன்னமுடு ஆவே மண்ணொடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னார் தலை இடைக்கடை மாணாக்கர். அன்னமுடு ஆவே மண்ணொடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னார் தலை இடை கடை மாணாக்கர். அப்போ மாணாக்கர் 3 வகைப்படுவர். தலை மாணவர், இடை மாணவர், கடை மாணவர். முதன்மையாக இருக்கக்கூடிய மாணவர்களை தலை மாணவர் என்று சொல்லுவோம். ஒன்றும் தேரமாட்டான் அப்படின்னு கழித்து விட்டால் அவனுக்கு என்ன பேர்? கடை மாணாக்கர். 2க்கும் நடுவில், அது முதன்மையிலையும் வராமல் கடையிலையும் வராமல் இடைநிலை மாணாக்கர். இடைநிலை மாணாக்கர் என்று சில மாணவர்கள் இருப்பாங்க. எனவே மாணவர்களை என்ன செய்கிறாரு? 3 வகையாக பிரிக்கின்றார். 3 வகையாக பிரிக்கின்றார். தலை மாணவர், இடை மாணவர், கடை மாணவர் என்று 3 மாணவர்களை பட்டியலிடுகிறார். 3 பேர்த்துக்கும் இலக்கணம் சொல்கிறார். இலக்கணம் என்னன்னு சொல்லலை, ஓமை மட்டும் சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்லிட்டாரு? மாணவருக்குரிய இலக்கணம் எதன் மூலம் வலியுறுத்தப்படுகிறது? ஓமை மூலமாக வலியுறுத்தப்படுகிறது. ஓமை மட்டும்தான் இருக்கிறது. என்ன கருத்துன்னு சொல்லலை. என்ன கருத்துன்னு சொல்லலை. தலை மாணவருக்கு 2 ஓமை சொல்லுகிறார். தலை மாணவருக்கு 2 ஓமை, இடை மாணவருக்கு 2 ஓமை, கடை மாணவருக்கு 4 ஓமை சொல்லுகிறார். 4 ஓமை சொல்லுகிறார். முதல்ல தலை மாணவர் பாருங்க. அன்னமொடு ஆவே, அன்னம் போல தலை மாணவர் இருப்பர், ஆ போல தலை மாணவர் இருப்பர். அன்னம் என்பது நமக்கு தெரியும். அன்னத்திற்குரிய ஒரு சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன செய்யும்? அது பாலையும் தண்ணியையும் கலந்து வைத்தால் அது என்ன செய்யும்? பாலை பிரித்து உண்ணும், தண்ணீரை விட்டுடும். இது அன்னத்திற்குரிய ஒரு சிறந்த குணம். வேறு எதற்கும் அந்த குணம் இல்லை. அன்னத்துக்கு மட்டும் ஒரு தனித்த சிறப்பு குணம். பாலையும் நீரையும் கலந்து வைக்கின்ற பொழுது நீரை விடுத்து பாலை பருகுவது அன்னத்தினுடைய குணம். அதுபோல தலை மாணவர் இருக்க வேண்டும். தலை மாணவர் இருக்க வேண்டும். அப்போ அவர் என்ன செய்யணும்? இப்போ அன்னத்திற்குரிய குணம் தலை மாணவருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பாடம் கேட்கின்ற பொழுது ஆசிரியர் என்னதான் சொன்னாலும் அவரும் நம்மை போல யாருங்க? குணவயப்பட்டவர். ஆசிரியர் யார்? குணவயப்பட்டவர். குணவயப்பட்டவர்னா என்னது? அவருக்கும் சாத்வீகம், ராசதம், தாமசம் என்ற 3 குணங்கள் யாருக்கு உண்டு? எல்லாருக்கும் உண்டு. இவருக்கு தான் அவருக்கு தான்லாம் இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்கும்? அந்த குணக்கலப்பு இருக்கிறது. அப்போது அவர் சாத்வீக குணத்திலே பாடம் நடத்துகிற போது அவரது பாடத்தில் என்ன இருக்காது? குற்றங்கள் இருக்காது. பிழை இல்லாமல் பாடம் நடத்துவார். ஆசிரியர் குற்றம் இல்லாமல் பாடம் நடத்துவார். ஓரோர் வழி
அவர் ராசத குணத்திலேயோ தாமச குணத்திலேயோ இருந்தால் அவர் நடத்துகிற பாடங்களில் ஓரோர் வழி குற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவர் பல காலம் பாடம் நடத்தியிருப்பார், அவருக்கு சரியாக கூட தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் அவர் குணவயத்தினால் மறதின்னு சொல்கிறோமா இல்லையா, சில நேரத்தில் அவர் தெரிஞ்ச கருத்தை கூட மறதியினால் என்ன சொல்லிடுவார், தப்பாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர் நடத்துகின்ற பாடத்திலே ஓரோர் வழி தவறுகள் குற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வாய்ப்புகள் வருகிற போது இந்த தலை மாணவன் பார்ப்பான், பாடம் நடத்துகிற போதே அவனுக்கு தெரிந்துடும் ஆசிரியர் சொல்வதில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. ஒரு அன்னைக்கு சொல்லும்போது இப்படி சொன்னார், இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு, அப்போது ஏதோ மறந்து சொல்கிறாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? மாணவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்வான், அதை விட்டுடுவான். சரி ஏதோ சொல்கிறாருப்பா, இது இல்லைப்பா, இது தப்பு, பரவாயில்ல, அவர் ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டார் அப்படின்னு என்ன செஞ்சிருவான், அதை பெரிதுபடுத்தாமல் ஆசிரியர் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை, குற்றமில்லாத செய்திகளை அப்படியே எடுத்துக்கொள்வான். எது போல? பாலை அன்னம் உண்ணுவது போல, அது நீரை விடுப்பது போல ஆசிரியர் நடத்துகின்ற பாடங்களிலே ஓரோர் வழி ஏற்படக்கூடிய குற்றங்களை அவன் என்ன செஞ்சிருவான், விட்டுடுவான். அதை பெரிதுபடுத்த மாட்டான். அது ஒன்றும் சரிங்க, எல்லாரும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டார் அப்படின்னு என்ன செஞ்சிருவான், அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவான். ஒளி அவருக்கே தெரியல, பார்த்தீங்களா அவர் அன்றைக்கி பாடம் நடத்தினார், பார்த்தீங்களா தப்பாக நடத்தினாருங்க அப்படின்னு என்ன செய்ய மாட்டான், அதை பரிகாசம் செய்ய மாட்டான், ஏளனை செய்ய மாட்டான். அது யாருக்குரிய இலக்கணம்? தலை மாணவருக்குரிய இலக்கணம். காரணம், நாம் இங்கே ஆசிரியரிடம் எதற்கு வந்திருக்கிறோம்? பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அவர் அறிவை சோதிப்பதற்காக நாம் வரலை. நம்ம ஆசிரியர் அறிவை சோதிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை அப்படிங்கிறது பின்னாடி வருது. பின்னாடி இந்த கருத்தை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். நம்ம என்னதான் படித்தாலும் என்னதான் கேட்டாலும் ஆசிரியர் அறிவும் நம்மறிவும் ஒன்றல்ல. ஆசிரியர் அறிவும் நம்மறிவும் ஒன்றல்ல. அவர் வேறு, நாம் வேறு. இந்த அறிவு நமக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அனுபவம் நிகழ்கிற போது தான் தெரியும். அதனால் தலை மாணவன் ஆசிரியரோட பாடங்களிலே இடம்பெறக்கூடிய சிற்சில இடங்களிலே வரக்கூடிய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் அவரிடம் பெறக்கூடிய நல்ல செய்திகளை அப்படியே வாங்கி கொள்வான். எது போல? அன்னம் போல. அதனால் அந்த தலை மாணவனுக்கு அன்னம் என்கின்ற ஒரு ஓமையை காட்டுகிறார். அப்புறம் ரெண்டாவது ஒரு ஓமை சொல்லுகிறார். எது போல? ஆ போல. ஆ என்பது என்னது? பசு. இந்த பசுவுக்கு ஒரு சிறந்த குணம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேய்ச்சல் நிலத்தில் கொண்டு போய் விட்டோம்னா அது என்ன செய்யும், முதல்ல நல்லா சாப்பிடும், நல்லா வயிறு நிறைய அது என்ன செய்யும், அப்படியே சாப்பிடும். சாப்பிட்டுட்டு பிறகு என்ன செய்யும், ஒரு நிழலில் அப்படியே படுத்துக்கொண்டு தான் உண்ட உணவை மீளக்கொண்டு, அதுக்கு இறைப்பையில் ஒரு பகுதி இருக்கிறது, என்ன செய்யும், எல்லாத்தையும் வலித்து உள்ளே போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யும், திருப்பி அதை கொண்டு பல்லில் போட்டு அரைச்சி மென்று திருப்பியும் முழுங்கும். அப்போ என்ன செய்யணும், கிடைக்கிற பொழுது அதை என்ன செய்யணும், அப்படியே வாங்கி உள்ளே போட்டுக்கணும். இது எதற்குரியது? ஆட்டுக்குரியது, மன்னிக்கணும், பசுவிற்குரிய இலக்கணம். பசு. இது போல பாடம் கேட்கின்ற மாணவன் ஆசிரியர் பாடம் சொல்லுகிற போது என்ன செய்யணும், சொல்லுகிற கருத்தை முதல்ல வாங்கி உள்ளே போட்டுறணும். இது சொல்லும்போது இது சரியா, இது தப்பா, வருமா வராதா அப்படின்னு ஆராய்ச்சிக்குள்ளே போனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்துக்கள் நம்ம அறிவில் பதியாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல வகுப்பு கேட்கிற போது என்ன பாடம் நடத்துகிறார கவனம் பூரா எங்கே இருக்கணும், பாடத்தில் இருக்கணும். அதை வாங்கி உள்ளே விட்டுறணும். செய்தியை பூரா என்ன செய்யணும், வாங்கி உள்ளே வைத்து. இதுக்கு கேட்டல் என்று பெயர். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சிந்தித்தல். கேட்டலுக்கு பிறகு தான் என்ன நடக்கும், சிந்தித்தல் நிகழும். அப்போ சிந்தித்தல் என்பது பிறகு நிகழ வேண்டியது. முதல்ல கேட்கிற போதே சிந்தித்தல் நிகழக்கூடாது. ஏன் நிகழக்கூடாதுன்னா, அங்கே தொடர்ந்து ஒரு பாடம் நடந்து கொண்டு இருக்கிற போது நீங்கள் சிந்திக்க துவங்கினீங்கன்னா அடுத்து வருகிற பாடம் உங்களுக்கு அறிவில் தங்காது. அதனால் என்ன செய்யணும், முதல்ல அந்த பாடம் நடக்கிற இடத்துல எவ்வளவு பாடம் ஆசிரியர் நடத்துகிறாரோ
கருத்துக்களை பூரா 1 2 3 4ன்னு வரிசையாக என்ன செய்யணும், வாங்கி உள்ளே போட்டுக்கணும். பிறகு என்ன செய்யணும், வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இதை சொன்னார், இது ஏன் சொன்னார், இது இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் என்று அதை பற்றிய சிந்தனை ஆராய்ச்சி எப்போ வரணும், பாடத்தை முடிச்சுட்டு. பாடம் நடத்தும் போது என்ன வந்துடக்கூடாது, ஆராய்ச்சி வரக்கூடாது. உண்ணுகிற போது அதை அசை போடுகிற தன்மை எதற்கு கிடையாது, பசுவுக்கு கிடையாது. அது என்ன செய்யும், முதல்ல எல்லாத்தையும் வாங்கி ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கும். பிறகு தான் என்ன செய்யும், அதை மெதுவாக நேரம் கிடைக்கிற போது அதை என்ன செய்யும், அதை அசை போடும். அதுபோல் கலை மாணவன் பாடம் நடத்துகிற இடத்துல என்ன செய்வான், கருத்துக்களை ஒவ்வொன்றாக வாங்கி உள்ளே விடுவான். இது அவனுக்குரிய இலக்கணம். அப்போ எது போல் இருக்கணும், அன்னம் போல் இருக்க வேண்டும், பசு போல இருக்க வேண்டும் என்று 2 இலக்கணம் சொன்னார். அடுத்தது இடை மாணவன். 2வது யார், இடை மாணவன். இந்த இடை மாணவனுக்குரிய இலக்கணமாக 2 ஓமை சொல்லுகிறார். 2 ஓமை. எது, மண்ணோடு கிளியே, மண்ணோடு கிளியே. இப்போ மண் என்பது நமக்கு தெரியும், ஒரு உழவன், ஒரு மண் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு விவசாய நிலம் இருக்கிறது. அந்த விவசாய நிலம் எப்படிங்க பயன் கொடுக்கும், எவ்வளவு பயன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த உழவன் எவ்வளவு உழைப்பை போடுகிறானோ அதற்கு தக்கவாறு அந்த மண் என்ன செய்யும், பயன் கொடுக்கும். நல்லா கடுமையாக உழைச்சா நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும், கொஞ்சம் சுமாராக உழைச்சா சுமாராக பயன் கொடுக்கும். போட என்னடா வேலை செய்கிறது அப்படின்னு அவன் விட்டுட்டானா தரிசாக போயிடும். அந்த நிலம் என்ன ஆகிடும், தரிசு நிலமாக போய். அப்போ அந்த மண்ணானது எவ்வளவு பயன் கொடுக்கும் என்பது எதை பொறுத்து இருக்கிறது, அந்த உழவனது உழைப்பை பொறுத்து இருக்கிறது. அந்த உழவனது உழைப்பிற்கு தக்கவாறு மண் பயனை கொடுக்கும். இப்போது மாணவன் யார் போல இருப்பான், யார் போல இருப்பான், மண் போல, மண் போல இருப்பான். மண் போல இருப்பான்னா யார், அப்போ உழவன் யார், ஆசிரியன். ஆசிரியன் எவ்வளவு உழைக்கிறானோ அவ்வளவு பையன் உருப்பிடுவான். பையன் எவ்வளோ செய்வான், கொஞ்சம் மெனக்கட்டேக்குவா, இன்னும் படிக்கலையா, நீ இதை படிச்சியா, நாளைக்கு படிச்சுட்டு வரல தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி கிரட்டி அவனை என்ன செய்வார், கொஞ்சம் அடித்து திருத்தி வந்தால் அவன் என்ன செஞ்சிருவான், அப்படியே வந்து ஒரு 40 மார்க் 50 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவான். அதே சமயம் என்னது, அவனை இங்கே உருப்பட போகிறான், சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறானுங்க, அவனுக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு வாத்தியார் விட்டுட்டானா அவன் என்ன செஞ்சுவான், ஃபெயில் ஆகிடுவான். இப்போது அப்போ அவன் யார், இடை மாணவன். எது போல் ஆசிரியன் எவ்வளவு உழைக்கின்றானோ அவ்வளவு உழைப்புக்கு தக்கவாறு அவனை என்ன செய்வான், தேர்ந்து வருவான், தேர்ந்து வருவான். அப்போ அவனுடைய அந்த ரிசல்ட்டு யார்கிட்ட இருக்குது, ஆசிரியர்கிட்ட இருக்குது. ஆசிரியர் உழைப்புக்கு சில சில ஆசிரியர் சில சப்ஜெக்ட் வருவாங்க, அவர் என்ன செய்வார், இவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தால் அவன் அதில் பாஸ் பண்ணிடுவான். சில ஆசிரியர் என்ன செய்வாங்க, அவனை கண்டுக்க மாட்டாங்க, அதில் என்ன செஞ்சிடுவான், ஃபெயில் ஆகிடுவான். அவன் அந்த இது யார் மாணவன், இடை மாணவன். இவன் தலை மாணவனும் இல்லை, கடை மாணவனும் இல்லை. ஆசிரியர் உழைப்பிற்கு ஏற்றவாறு அவன் என்ன செய்வான், தேர்ந்து வருவான். அவன் இடை மாணவன். எதர் போல, மண் போல, மண் போல. அடுத்தது 2வது ஊமை சொல்கிறார். இடை மாணவனுக்கு 2வது ஊமை என்ன சொல்கிறாரு, கிளி போல. கிளிக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், என்னதுங்க, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. அப்போது இந்த இடை மாணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கா பெரிய ஒரு சிந்தனையோ இவனே ஒரு நூலை படித்தோ அதெல்லாம் அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஆசிரியர் சொன்னதை பிழை இல்லாமல் அப்படியே சொல்லுவான். எப்படியா சொன்னேன், எங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாருங்க, இதாங்க சரி அப்படின்னு இவன் என்ன செய்வான், பிழை இல்லாமல் தனது ஆசிரியர் சொன்ன கருத்தை பிழை இல்லாமல் அப்படியே சொல்லுகிற தன்மை ஒருவனிடம் இருக்குமானால் அவன் யார், இடை மாணவன். இடை மாணவன். அப்போது இதற்கு முன்னாடி ஒரு தலை மாணவன் இருந்தான், அவன் என்ன செய்வான்னா, ஆசிரியர் சொன்ன கருத்தை வாங்கி இவன் என்ன செய்வான், அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் அதை என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் மேலே வளர்த்துவான், தன் அறிவை அதற்கு மேலே வளர்த்துறதுக்கு முயற்சி செய்வான். அது யார், தலை மாணவன்ட்டு இருக்கிற இலக்கணம். அப்போது இடை மாணவன் என்ன செய்வான், அவனுக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் தெரியாது, சொன்னதை தப்பு இல்லாமல் சொல்லிடுவான், சொன்னதை தப்பு இல்லாமல் சொல்லிவிட்டு அவன் யார், இடை மாணவன். அப்போ இடை மாணவனுக்குரிய இலக்கணம், அவன் மண் போல் இருப்பான், கிளி போல் இருப்பான், கிளி போல இருப்பான். இந்த 2க்கும் 2 ஓமை சொன்னார். தலை மாணவனுக்கு 2 ஓமை, இடை மாணவனுக்கு 2 ஓமை. கடை மாணவனுக்கு
4 ஓமை சொல்கிறார். ஏன்னா இங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறாரு, 4 ஓமை சொல்லுகிறார். என்னென்ன பாருங்கள். இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி. இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி என்று சொல்லக்கூடிய 4 ஓமைகளை சொல்லுகிறார். யாருக்கு? கடை மாணவனுக்கு. கடை மாணவன். இல்லிக்குடம்னு என்னது? ஓட்டக்கூடம். ஓட்டக்கூடம் அது என்ன செய்யும்? என்னதான் கொண்டு வந்து நப்புனாலும் அது என்ன செய்யும்? இந்த பக்கம் ஊற்றுனா இந்த பக்கம் வெளியே போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. என்னதுங்க? ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. தேவாரம் இதுங்க, ஞாவுக்கரசருடைய தேவாரம். கங்கை ஆடிலென், காவிரி ஆடிலென், ஓங்குமா கடல் ஓத நீர் ஆடிலென், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் தான் சொல்லுவார். என்னதுங்க? ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்துட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. ஓட்டக்குடத்தில் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு தண்ணி எங்கேயும் போகாதியா அப்படின்னு சொன்னால் அவன் யார்? மூர்க்கன்னு சொல்லுவார். அதுபோல், ஏன்னா இதுக்கு ஒரு ஊமை தெரியும், ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை சொன்னால் நமக்கு நல்லா தெரியும். ஒரு அரசன்கிட்ட ஒரு 3 குரங்கு கொண்டு வந்து ஒருத்தர் பரிசளிக்கிறார். 3 குரங்கை பரிசளிக்கிறார். 3 குரங்கு எப்படி இருக்கிறது? ஒரே மாதிரி இருக்குது. அந்த ஒரே மாதிரி இருக்கிற குரங்கை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? ஒரு அரசருக்கு ஒரு தச்சன் நல்ல மரத்தில் ஒரு பொம்மை செஞ்சு 3 ஒரே மாதிரி இருக்கிற குரங்கை பரிசளிச்சுட்டு என்ன செய்கிறாரு? மன்னா, இது இதில் ஒன்று வந்து உத்தம சாதி குரங்கு, ஒன்று மத்தியம சாதி குரங்கு, ஒன்று அதம குரங்கு அப்படின்னு 3 குரங்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு. 3 எப்படி இருக்கிறது? பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. கொடுத்துட்டாரு. அரசர் வாங்கி வச்சுட்டார். அரசருக்கு ஒரே சந்தேகம், என்னையா 3 ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டார்? ஒன்று உத்தம குரங்கு, ஒன்று மத்தியம குரங்கு, ஒன்று அதம குரங்குங்கிறாரு. இது எப்படியா தெரியலையே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ராஜாவுக்கு தூக்கமே வரல. உடனே என்ன செஞ்சார்? மந்திரியை கூப்பிட்டார். மந்திரி, இப்படி கொண்டு வந்து எனக்கு 3 குரங்கு பரிசீலித்து கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு போகும்போது சும்மா போயிருந்தாலும் பரவாயில்ல, இது உத்தம குரங்கு, ஒன்று மத்தியம குரங்கு, ஒன்று அதம குரங்குனார். இதில் எது மத்தியம குரங்கு எது உத்தம குரங்குன்னு தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே மந்திரி ஒரு 10 நிமிஷம் அதை பார்க்குறாரு. உடனே ஒரு முடிவு செய்கிறாரு. ஒரு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு? அந்த குச்சியை ஒரு குரங்கோட காதில் விடுறார். அது என்ன செஞ்சது? அப்படியே போய் இன்னொரு காது வழியாக வெளியே வந்தது. குச்சி இதில் போய் இதில் வந்தது. அப்புறம் எடுத்து இன்னொரு குரங்குடைய காதில் விடுறார். அது என்ன செஞ்சது? வாய் வழியாக வெளியே வந்துச்சு. ஒன்று காது இந்த காதில் விட்டால் அந்த காதில் போச்சு, இன்னொன்றுக்கு இந்த காதில் விட்டால் வாய் வழியாக வந்துச்சு, இன்னொரு குரங்கு காதில் விட்டால் அது எங்கேயும் போய் இடித்து நின்றுக்குச்சு. உடனே சொன்னார், இந்த இடித்து நின்றுதில் மண்ணா இது உத்தம குரங்கு, இது உத்தம குரங்கு. இந்த வாயில் குச்சி வந்துச்சா இல்லையா, இது மத்தியம குரங்கு. இந்த காதில் பூந்து அந்த காதில் வந்தது இல்லையா, இது அதம குரங்குன்னார். எப்படி சொல்கிற அப்படின்னா, ஒரு செய்தியை கேட்கிற போது, அந்த பாடம் கேட்குற போது என்ன செய்யணும்? அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறவன் உத்தம சாதி மாணவன். வாங்கினா என்ன செய்யணும்? அது அறிவுக்கு போய் தங்கிடணும். பாடம் எங்கே போயிடணும்? அறிவுக்கு போயிடணும். இந்த குரங்கு காதில் விட்டால் அது போய் இடித்து நின்றுக்குச்சு, எங்கேயும் வெளியே போகல. அப்போ இது எப்படிப்பட்டது? பாடம் கேட்குற குரங்கு. இது வந்து நல்லா பாடம் கேட்குற குரங்கு, அதனால் இது உத்தம குரங்கு. அப்புறம் இன்னொன்று என்னது? இதில் பூந்து வாயில் வந்துச்சு, கேட்டதுக்கப்புறம் வெளி வந்து இது லபலன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவன் யாருன்னு கேட்டா, அவன் ஏதோ கேட்டதை சொல்கிறானா இல்லையா, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை சொன்னமா இல்லையா, அவன் கேட்டதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? உள்ளே நிறுத்தினானோ இல்லையோ லபலபுன்னு அது யாரும் பேசிட்டாவது இருக்கிறான். அவன் யார்? மத்தியம சாதி மாணவன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டானா இல்லையா, அவன் யார்? அவன் தான் அதமம், கடைநிலை மாணவன். அவன் யார்? கடைநிலை மாணவன். அப்போ இல்லிக்குடம் என்பது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவான். பாடம் கேட்பதினாலே அவனுக்கு ஒரு செய்தியும் அறிவில் தங்காது. அவன் யாருங்க? கடைநிலை மாணவன், இல்லிக்குடம்னர். அப்புறம் ஆடு என்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம். தலை மாணவனுக்கு பசு என்பதை நாம் உதாரணமாக சொன்னது போல், கடை மாணவனுக்கு ஆட்டை உதாரணமாக காட்டுறார்.
காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ரெண்டும் எதிர்மறை குணங்கள் உடையது. பசுமாடும் ஆடும் எப்படிப்பட்டது? எதிர்மறை குணங்கள் உடையது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுமாட்டை கொண்டு ஒரு மேய்ச்சல் நிலத்தில் விட்டோம்னா பொறுமையாக அப்படியே ஒரு பக்கமாக இருந்து அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போகும். ஃபுல்லாக வயிறு நிறைய என்ன செய்யும்? அந்த மேய்ச்சல் நிலத்தில் மேயும். இது பசுவினுடைய குணம். இது தலைமானவருக்குரியது. இந்த ஆடு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொண்டே விட்டிங்கன்னா இங்கே 2 புல்லை மேலே தலையை திங்கும். அப்புறம் அங்கே நிற்காது, இங்கேருந்து அங்கே போகும். அங்கே 2 புல்லை திங்கும். அங்கேருந்து அந்த பக்கம் போகும், அதில் 2 திங்கும். இப்படியே என்ன செய்யும்? எல்லா பக்கமும் மேயும். எல்லா பக்கமும் மேயும். எங்கேயும் என்ன செய்யாது? முழுசாக மேயாது. இப்படி சில பேர் பாடம் கேட்பாங்க. என்ன பாடம் கேட்பாங்க? சைவ சித்தாந்தம் நடக்குதாம்மா, போய் கேட்போம் அப்படின்னு போய் சைவ சித்தாந்தம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதையும் முழுசாக கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. அடுத்த நாள் என்ன செய்வாங்க? ராமாயணம் நடக்குதாம்மா, அதையும் போய் கேட்போம் அப்படின்னு ராமாயண வகுப்புக்கு போவாங்க. அப்புறம் அடுத்த நாள் கேட்டால் யோகா கிளாஸுக்கு போகிறேங்க. அப்போ நீங்கள் எதெல்லாம் கேட்பீங்க? எல்லாமே கேட்பணுங்க. என்னென்ன கேட்போம்? யோகா நடந்தால் யோகாவுக்கு போவோம், இந்த பக்கம் ஒரு வகுப்பு நடக்கும் அந்த வகுப்புக்கு போவோம், கர்மயோகம் போவோம், சைவ சித்தாந்தம் போவோம். எதுக்குமே போகாத வகுப்பே இல்லை. சரியாக இத்தனை வகுப்பு போனீங்களே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் எதையும் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, முழுசாக கேட்க மாட்டாங்க. அப்போ அத்தனை கேட்குறது தப்பான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எப்படி கேட்கணும்? ஆழங்கால் பட படிக்கணும். ஒரு பாடம் படித்தா எப்படி படிக்கணும்? ஆழங்கால் படுகிற மாதிரி அந்த பாடத்தை தெளிவாக படிக்கணும். தெளிவாக படிக்காமல் சும்மா நுனிப்புள் மேய்வது போல அப்படியே மேய்ந்து கொண்டு செல்வது. எது போல? ஆடு போல. அப்படி இருப்பது யார்? கடை மாணவருக்குரிய இலக்கணம். அப்போ இல்லிக்குடம் போல இருப்பாங்க, ஆடு போல இருப்பாங்க. அப்புறம் என்னது? எருமை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும். நமக்கு பெரிய புராணத்திலேயே ரொம்ப அழகாக இந்த எருமைக்கு சேக்கிழார் பெருமான் காட்டுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அப்படியே அருமையான ஒரு குளம், நல்ல நன்னீர் குளம் இருக்கிறது. அதில் எல்லாம் குளித்து கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன செய்யுதுங்களா? மேதி பாயம்பார். மேதி பாய அப்படின்னு என்னது? மேதினா எருமை. அந்த எருமை என்ன செய்யும்? அங்கேருந்து வேகம் ஒடியாந்து தொப்புன்னு உழுவு. எதில்? அந்த குளத்தில் உளுந்து என்ன செய்யும்? அந்த குளத்தையே ஒரு உழப்பி மொத்தமாக ஒரு உழப்பு. எப்படி இருக்குது? நல்ல குடிநீர் குளம். ஊரில் இருக்கிறவங்க பூரா என்ன செய்வான்? அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குளம். அதில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அழகாக தெளிந்து இருக்கும். அதில் பல பேர் குடித்து கொண்டு இருப்பாங்க, குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு இருப்பாங்க. இந்த எருமை போய் விழுந்து என்ன செய்யும்? ஒரே உழப்பி பூரா சேறு சகதியாக பண்ணிடும். கடைசியில் என்ன செய்ய முடியாது? யாருமே பயன்படுத்த முடியாது. அந்த குளத்தை யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த எருமை செஞ்சிடும். ஒவ்வொரு வகுப்பறையிலையும் இந்த மாதிரி ஒரு மாணவன் இருப்பான். என்ன செய்வான்? அவனும் படிக்க மாட்டான், அடுத்தவனையும் படிக்க விட மாட்டான். ஏதாவது ஒன்று லப்பன்னு பேசிட்டு அந்த படிக்கிற அத்தனை பேர்த்தையும் கெடுத்து தானும் கெட்டு வனத்தையும் கெடுத்தது குரங்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. தானும் கெட்டது இல்லாமல் வனத்தையும் கெடுத்ததும்பாங்க. அந்த மாதிரி ஒரு வகுப்பறையில் யாரையும் படிக்க விடாமல் இடைஞ்சல் பண்ணி கொண்டே இருப்பவன் யார்? கடை மாணவன். அவனுக்கு என்ன சொல்கிறார்? எருமையை ஓமையாக காட்டுக்கிறார். அதனால தான் வகுப்பில் பெரும்பாலும் ஆசிரியர் மாணவனை எல்லாம் எப்படி திட்டுவாங்க? ஏண்டா எருமை அப்படின்னு திட்டுறதை பார்க்குறமா இல்லையா? ஏன்? இவனும் படிக்க விட மாட்டான், அடுத்தவனையும் படிக்க விட மாட்டான். ஏன்னா அது எங்கே இருக்கிறது? நன்னூல்லையே இலக்கணம் இருக்குது, எருமை இலக்கணம். எதற்கு? கடை மாணவனுக்குரிய இலக்கணம். அடுத்தது என்னதுங்க? 4வது நெய்யரி. மெய்யரின்னு என்னது? பன்னாடை, சல்லடை. நம்ம அதை என்ன செய்வோம்? பன்னாடைன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் தேனை வடிக்கிறதுக்கு இந்த பன்னாடையை பயன்படுத்துவாங்க. அப்படியே சல்லடை மாதிரி இருக்கும். அந்த பனை மரத்தில் தென்னை மரத்துலேருந்து எடுப்பாங்க. அது சல்லடையாக இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யும்? அப்படியே வடிக்கிற போது தேனை பூரா அப்படியே கீழே விட்டுரும். தேனை பூரா விட்டுட்டு எதை பிடிச்சிக்கும்? சக்கையை பிடிச்சிக்கும். தேனை பூரா விட்டுட்டு சக்கையை பிடித்து கொள்ளும். இப்படி தான் கடை மாணவன் இருப்பான். எப்படி இருப்பானுங்க? பாடம் நடக்கிற போது ஆசிரியர் நடத்திக்கிட்டே இருப்பார். ஒரே கருத்து தான் நிகழ்ந்து கொண்டிருக்கும். தலை மாணவன் எப்படி நிற்பானா? அன்னம் போல் நிற்பான். கடை மாணவன் நெய்யரி போல் இருப்பான். பாடம் ஒரே பாடம்தான். இவன் என்ன செய்வான்? ஆசிரியர் 10 நல்ல கருத்தை சொல்லியிருப்பார், அதை அப்படியே எடுத்துக்கொள்பவன் யார்?
கலைமானவன். அவன் எது போல்? அன்னம் போல. அவர் ஒரு 2 கருத்தை தப்பாக சொல்லியிருப்பார். 2 கருத்தை தப்பாக சொல்லியிருப்பார். இவன் என்ன செய்வான்? இந்த 10 விட்டுருவான். 10 விட்டுட்டு என்ன செய்வான்? தப்பாக சொன்ன 2 எடுத்துக்கிட்டு அவருக்கெல்லாம் என்னையா தெரியும், அப்போ பார்த்தியா இப்படி நடத்தினார் பார்த்தியா, இவரெல்லாம் படித்து 5-6 ஆச்சு, இவர் நடத்தி நாமெல்லாம் பாஸ் பண்ணி எங்கே ஆக போகுது அப்படின்னு என்ன செய்வான்? ஆசிரியர்கிட்ட இருக்கிற குற்றத்தை மிகைப்படுத்தி பேசி கொண்டு இருப்பான். ஆசிரியர்கிட்ட இருக்கிற குணத்தை விட்டுருவான். ஆசிரியர் குணத்தை விட்டுவிட்டு குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசுபவன் யார்? கடை மாணவன். அதற்கு ஓமை எது? நெய்யரி. அப்போ அந்த இடைமானவன், தலைமானவன் அன்னம் போல் இருப்பான், பசு போல் இருப்பான். இடைமானவன் மண் போல் இருப்பான், கிளி போல் இருப்பான். கடைமானவன் ஓட்டைக்குடம் போல் இருப்பான், ஆடு போல் இருப்பான், எருமை போல் இருப்பான், நெய்யரி போல இருப்பான் என்று ஓமைகளை சொல்லி நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா என்ன செய்யணும்? அவரவர் பார்த்துக்க வேண்டியது தான். இதில் நம்ம அன்னம் மாதிரி இருக்கிறோமா, மண் போல் இருக்கிறோமா, கிளி போல் இருக்கிறோமா, எறும்பு மாதிரி இருக்கிறோமா, நெய்யரி மாதிரி இருக்கிறோமான்னு என்ன செய்யணும்? அவரவர் நம்மை நிலைநிறுத்தி பார்த்து கொள்ள வேண்டியது தான். எனவே இப்படி தலை எடை கடை மாணாக்கன் என்று சொல்லக்கூடிய வகையில் அருமையாக இங்கே ஓமை காட்டுகிறார் என்று சொல்லி நமக்கு அடுத்த சூத்திரம் பாருங்கள், 39. மாணாக்கர் ஆகாதார் இலக்கணம். இப்போ இதுவரைக்கும் சொன்னது யார்? மாணவருக்குரிய இலக்கணம், மாணவருக்குரிய இலக்கணம். இப்போ மாணவர் ஆகாதாருக்குரிய இலக்கணம். அப்போது கடை மாணவனை கூட மாணவர் பட்டியலில் வைத்திருக்கிறார். அப்போது மாணவரே ஆகாதவர் யார்? இவனுக்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடாது, யாருக்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடாது. அவன் மாணவனுக்குரிய இலக்கணம் இல்லாதவன் என்கின்ற ஒரு பட்டியலை சொல்கிறார். பாருங்கள் யார் யாருன்னு பாருங்கள். களி, மடி, மாணி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், துயில்வோன், மந்தன், தொன்னூலுக்கு அஞ்சி தடுமாறும் உளத்தன், தருகணன், பாவி, படிரன், இன்னோர்க்கு பகரார் நூலே. நூல் யார் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்கிறார், பெரிய பட்டியல் சொல்கிறார். முதல்ல யார்? களி. களி என்பது என்னதுங்க? கல்லுண்டு கழிப்பவன், போதையில் இருக்கிறவன். எப்பவுமே போதையில் இருக்கிறவனுக்கு பாடம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு என்ன செய்யாது? பாடம் விளங்காது. அவன்கிட்ட போய் பாடம் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன சொல்கிறதுங்க? வேஸ்ட் ஆஃப் டைம். அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் கல்லுண்டு கழிப்பவனுக்கு பாடம் சொல்லக்கூடாது, களி என்பவனுக்கு பாடம் சொல்லக்கூடாது. அடுத்தது யார்? மடி. மடினா யார்? சோம்பேறி. சோம்பேறிக்கு பாடம் சொல்லக்கூடாது, சோம்பேறிக்கு பாடம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா அவன் என்ன செய்வான்? கேட்டுட்டு படிக்கலாம் படிக்கலாம், என்ன அவசரம், படிக்கலாம், என்ன பரீட்சைக்குன்னு அவ்வளோ நாள் இருக்குது, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிம்பா. அவனுக்கு பாடமே சொல்லக்கூடாதுங்கிறார். சோம்பேறிக்கு பாடம் சொல்லக்கூடாது, சோம்பேறிக்கு பாடம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பாடம் படிக்கிறதுல மிக முக்கியமான தகுதி, பாடம் கேட்பதில் மிக முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்வம். என்ன இருக்கணும்? ஆர்வம் இருக்கணும். பாடம் கேட்பதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். பாடம் கேட்பதில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு பாடம் நடத்துதல் என்பது வீண் வேலை. ஒருவருக்கு ஆர்வமில்லாதவருக்கு பாடம் நடத்தக்கூடாது, பாடம் நடத்தக்கூடாது. காரணம், ஆர்வம் என்பது இல்லைன்னு சொன்னாலே நமக்கு அது சித்திக்காது. நமக்கு இப்போ பெருமானை அடையணும் அப்படின்னு நினச்சா நம்ம கையில் இருக்கிறது என்னது? விருப்பம் மட்டும்தான். நம்ம கையில் இருப்பது என்ன? விருப்பம் மட்டும்தான். விருப்பம் ஒன்று இருந்தால் இறைவன் என்ன செய்வான்? அதை நமக்கு ஊட்டுவான். எதை? முத்தி இன்பத்தையே கொடுப்பான், முத்தி இன்பத்தையே கொடுப்பான். அப்போ நமக்கு என்ன வேணும்? விருப்பம் வேணும். இதில் சோம்பேறி என்று சொல்லக்கூடியவனுக்கு முதல்ல என்ன இருக்காது? விருப்பமே இருக்காது. பாடம் கேட்கறதுல விருப்பமே இருக்காது. அதனால் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பாடம் சொல்லுதல் மடமை, பாடம் சொல்லுதல் மடமை. அதனால் களிக்கு சொல்லக்கூடாது, மடிக்கு சொல்லக்கூடாது. மாணி, மாணி என்பவன் அகங்காரம் உடையவன். அந்த அகங்காரம் உடையவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பாடம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்வான்? எல்லாம் எனக்கு தெரியும், இவர் 5-6 நடத்தினார், எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா?
இந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாடம் விளங்காது. எனக்கே எல்லாம் தெரியும், நான் அத்தனை படிச்சிருக்கிறேன், நான் இத்தனை படிச்சிருக்கிறேன்னு ஒரு எண்ணம் இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, பாடம் நடத்துவது சரி வராது. இப்போ அவனை என்ன செஞ்சிடணும், சரிப்பா உனக்கு தான் தெரியுமே, நீயே படிச்சுக்கோ, நீயே படிச்சுக்கோன்னு என்ன செஞ்சிடணும், அவனை அப்படியே விட்டுவிட வேண்டியது தான். அவனுக்கு பாடம் நடத்துவதில் ஒரு பயனும் இல்லை. எனவே அகங்காரமுடையவனாகிய மானி என்று அழைக்கப்படுகிற அந்த அகங்காரமுடையவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பாடம் நடத்தக்கூடாது. காமினது காமுகன், சிற்றின்பத்தில் அதிக நாட்டமுடையவன், சிற்றின்பத்தில் அதிக நாட்டமுடையவனுக்கு பாடம் நடத்த கூடாது. ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தாமச குணத்தினுடைய நிலை. எது, காமிக்கு அதிகமாக என்ன இருக்கும், தாமச குணம் இருக்கும். பாடம் கேட்கறதுக்கு என்ன குணம் இருக்கணும், சாத்வீக குணத்தில் இருக்கணும். அப்போ இவனுக்கும் பாடம் நடத்த கூடாது. அப்புறம் கல்வன், திருடனுக்கு பாடம் நடத்தக்கூடாது, திருடனுக்கு பாடம் நடத்தக்கூடாது. அப்புறம் பிணியன், நோயாளி, ஏன் அவனுக்கு கவனம் பூரா எங்கே இருக்கும், உடம்பு மேலேயே இருக்கும். ஐயோ இங்கே கை பிடிச்சிக்கிச்சு, கால் பிடிச்சிக்கிச்சு, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு அவன் எண்ணம் பூரா எங்கே இருக்கும், உடம்புலேயே இருக்கும். அவனால் பெருசாக என்ன செய்ய முடியாது, ஒரு அந்த பாடத்தை வாங்கி கொண்டு அவனால் மேலே வர முடியாது. அதனால் நோயாளிக்கும் பாடம் நடத்தக்கூடாது. அப்புறம் ஏழை, ஏழை என்பது பணம் இல்லாதவன் இல்லை, ஏழை என்பது என்னதுங்க, அறிவில்லாதவன். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியார். அப்போ ஏழை என்பது என்னது, அறிவில்லாதவன் அர்த்தம். அங்கேயும் திருவாசகத்திலையும் அதுதான் பொருள். எனவே ஏழை என்பது அறிவில்லாதவன் என்ற அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பாடம் நடத்த கூடாது. பிணக்கன், பிணக்கன் யாரு, பிணக்கன் என்பது மாறுபாடு உடையவன், மாறுபாடு உடையவன். எதில், நம்ம கருத்துக்கு முரண்பட்டவனுக்கு பாடம் நடத்தக்கூடாது. இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு கொள்கையில் இருப்பார், ஆசிரியர் ஒரு கொள்கையில் இருப்பார். அவர் யாருக்கு பாடம் நடத்தணும்னா, அந்த குணத்தில் அந்த கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் பாடம் நடத்தணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சைவ சித்தாந்த பாடம் நடத்துகிறோன்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம யாருக்கு நடத்தணும், ஒரு சைவ சித்தாந்தம் அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவருக்கு பாடம் நடத்தணும். அவன் சைவ சித்தாந்தத்தை மறுப்பதற்காக பாடம் நடத்துகிறான்னு கேட்குறான்னு வச்சுங்க, அவனுக்கு போய் பாடம் நடத்தக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்வான், இதில் எங்கே குற்றம் வரும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னா அவனுடைய கொள்கை எப்படி இருக்கிறது, நம் கொள்கைக்கு முரண்பட்ட கொள்கையில் இருக்கிற ஒருவனுக்கு பாடம் நடத்துதல் தவறு, அவனுக்கு நடத்தக்கூடாது. அதனால் என்னதுங்க, மாறுபட்ட கருத்தை உடையவனுக்கு பாடம் நடத்த கூடாது. சினத்தன், கோபம் உடையவனுக்கு பாடம் நடத்தக்கூடாது. ஏன்னா கோபம் இருந்தால் அவன்கிட்ட குணம் இருக்காது, அவனுக்கு பாடம் நடத்தி பிரயோஜனம் இல்லை. அப்புறம் துயில்வோன், மிக தூங்குவோன். அப்போ நோய், அங்கே சோம்பேறின்னு ஒன்று சொன்னார், இங்கே என்ன சொல்கிறாரு, மிக துயில்வோன் அப்படின்னு என்ன அர்த்தம், சோம்பேறி முழிச்சுக்கிட்டே அப்படியே இருப்பான், இவன் தூங்கிக்கிட்டே இருப்பான். இவனுக்கும் பாடம் நடத்தக்கூடாது, அவனுக்கும் பாடம் நடத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆசிரியர் மாணவர்னால் யாருக்கு பாடம், இப்படி பார்த்தா வகுப்பில் யார் உட்காந்துருக்கிறதுனே தெரியல. கணக்கு போட்டு பார்த்தா என்ன செய்யணும், ஆசிரியரும் வெளியே போயிட வேண்டியதுதான், மாணவரும் வெளியே போயிட வேண்டியது. ஆனால் இத்தனை ஒரு பாடம் படிக்கணும்னா இவ்வளவு குணங்கள், நற்குணங்கள் இருந்தால் தான் பாடம் விளங்கும். இப்போ நமக்கு ஏன் பாடம் விளங்கலை, நம்ம பல காலம் கேட்குறோம், ஐயா நான் இந்த பாடத்தை 10 வருஷமாக கேட்டுட்ருக்குறேங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. ஏன் புரியலைன்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. என்னென்ன இருக்கிறது, சொல்கிற இலக்கணம் பூரா இருக்குது. அதனால தான் நமக்கு என்ன செய்வதில்லை, பாடம் விளங்குவது இல்லை. துயில்வோனுக்கு என்ன செய்யக்கூடாது, பாடம் நடத்த கூடாது. மந்தன், மந்தன்னா யார், புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறவன், ரொம்ப குறைவான குணமுடையவனுக்கு, மந்தனுக்கு நூல் சொல்ல கூடாது. புத்தி நுட்பம் இல்லாதவன், புத்தியில் நுட்பமான கருத்தை வாங்க முடியாதவன் சில பேர் இருப்பான். நம்ம பல பேர் அப்படி தான், சில பேர் சொல்லக்கூடாது, பல பேர் என்ன செய்கிறாங்க, ஐயா அப்படியே மேலாப்பில் சொல்லுங்கள், பாடம் நடத்தும் எப்படி நடத்துங்க, அப்படியே பாட்டு அப்படி சொல்லிட்டு போங்க, இது எங்கே போய் உள்ளே போய் ஆழமாக போய் அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பாடம் நடத்தாதேங்கிறார். அவனுக்கு பாடம் நடத்தாது. காரணம், பாடம் படிப்பதின் நோக்கம் அறிவு நுட்பமாதல். அறிவு நுட்பமாவதற்குத்தான் நம்ம பாடம் படிக்கிறோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்,
நுட்பமாலாம் வேண்டாம், எனக்கு அப்படியே மேலோட்டமாக நடத்துங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுற வேண்டியது தான். அவர்களுக்கு பாடம் நடத்துவது மடமை, அவர்களுக்கு பாடம் நடத்த கூடாது. அதாங்க சொல்கிறார், மந்தனுக்கு பாடம் சொல்லாதீங்க. அடுத்தது அழகாக சொன்னார், இங்கே இதுதான் பல பேர்த்துட்டு இருக்கிற ஒரு குணம், என்னது? தொன்னூலுக்கு அஞ்சி தடுமாறும் உளத்தன். மிக பழமையான நூல்களை கண்டு அஞ்சி தடுமாறுகின்ற குணம் உடையவன். இப்போ நிறைய பேர் அப்படி இருக்காங்களா இல்லையா? ஐயோ சித்தாந்தமா அது எங்கெங்க நமக்கு, நன்னூலா அது எங்கெங்க நமக்கு, சித்தியாரா அது எங்கெங்க நமக்கு. அப்போது மிக நுட்பமான நூட்களை, பழமையான நூட்களை பார்த்த உடனேயே அதற்கு அஞ்சி, இதெல்லாம் பெரிய ஒரு வணக்கங்க, இந்த நூலால் நமக்கு ஆகாதுங்க, இந்த பாடம் தான் நமக்கு சரிங்க. எந்த பாடம்? ஏதாவது ஒரு புராணத்தை நடத்துங்க. எப்படி கதை அப்படியே சொன்னீங்கன்னா உட்காந்து நானும் கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன், கதை நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்கணும். இது என்னென்னா, இது அறிவு நுட்பமாகாது, ஒன்றும் குறையில்லை. அப்படி கேட்கக்கூடாதான்லாம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, நல்லா கேட்கலாம். ஆனால் நம்ம அறிவு வளரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நுட்பமான நூட்களை நாம் பாடம் கேட்க முதல்ல என்ன செய்யக்கூடாது? அஞ்சக்கூடாது. முதல்ல நூல்களை படிப்பதற்கு நமக்கு என்ன வரக்கூடாது? அச்சமே வரக்கூடாது. ஐயோ இது எங்கேங்க நமக்கு வராது வராது வராதுன்னு சொன்னால் அது வரவே வராது, என்றைக்குமே வராது. என்ன செய்யணும்? கேட்போமே, கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு முயற்சியாவது செய்யணும். முயற்சி செய்வதற்கே அச்சம் வந்துட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அந்த நூலை நம்மளால் என்றைக்குமே வரும். இப்போ நம்ம இந்த நூலே அதற்கு இலக்கணம் என்னது? நன்னூல். இப்போ நம்ம இந்த நூல் படிக்கிறோம், இந்த நூல் ஒரு இலக்கண நூல். இப்போ படிக்கிறவங்களில் பெரும்பாலும் பள்ளி கல்லூரி படிக்கிறவங்க இதில் 100க்கு 1 விழுக்காடு இருந்தால் அதிகம். 99 விழுக்காடு யாருன்னு கேட்டிங்கன்னா எபோவ் 40-50 தான். 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நன்னூல் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நூல் நமக்கு முழுமையாக விளங்குமா? தெரியாது. எவ்வளவு விளங்குதோ கிடைச்ச வரைக்கும் லாபங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம். என்ன செஞ்சு பார்க்கணும்? ஒரு முறை படித்து தான் பார்ப்போமே. இப்போ இதில் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, 100 கருத்து இருக்கிறது நன்னூலில், 80 கருத்து புரியல விட்டுருங்க, 20 கருத்து புரிஞ்சுதா இல்லையா? அது லாபம் தானே. நமக்கு என்ன அதில் குறை வந்துட போகுது? ஒரு குறையும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? ஒரு முயற்சியாவது செய்ய வேண்டும், முயற்சியாவது செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால் தான் அறிவு என்ன ஆகும்? நுட்பமாகும். அதை விட்டுட்டு நமக்கு வராது, நமக்கு தெரியாது என்று நாம் அதை தள்ளிக்கொண்டே போனோம்னா நம் வாழ்க்கையில் அறிவு என்ன ஆகாது? நுட்பமே ஆகாது. அடிக்கடி சொல்கிற கருத்து தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை. என்ன ஆசை? திருவடிக்கு போகணும். பாடம் கேட்குற அத்தனை பேர்த்துக்கும் ஆசை என்னது? திருவடிக்கு போகணும், பெருமானை அறியணும், பெருமானை அனுபவிக்கணும் என்கின்ற ஆசை யாருக்கு இருக்கிறது? எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிறது. இப்போ சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்கொண்டோம்னா உலகத்தில் இருக்கிற பொருள் 3. எது? பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம். இதில் பாசம் என்பது நுட்பமானது. எது? ஆணவம், கண்மம், மாய் என்ற 3 எப்படிப்பட்டதுங்க? நுட்பமானது. அதே சமயம் பசு என்பது எப்படி இருக்கிறதுங்க? அதை விட நுட்பமானது. எதை விட? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3ஐ விட நுட்பமானது எது? பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மா. அப்புறம் இந்த பதி என்பது அதிசூக்கும சித்து, அதிசூக்கும சித்து. அப்போது இந்த சிவத்தை விட அதிசூக்குமமான பொருள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கேள்வி, அதை அப்படி வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற பாடம் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம், இந்த பாடம் படிக்கிறோம், இந்த பாடம் படிக்கிறோம், கணிதம் படிக்கிறோம், புராணம் படிக்கிறோம், சாத்திரம் படிக்கிறோம், இப்படி ஒவ்வொன்றாக படித்து கொண்டு வருகிறோம். இப்போது நமக்கு எது எளிமையாக புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூளமான கருத்து இருக்கிறது எப்படி புரியும்? நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அப்போ அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் நுட்பமாக போனால் நமக்கு புரியுதான்னு கேட்டிங்கன்னா, அதில் இது 1000 பேர் நின்னா அங்கே எத்தனை பேர் நிற்பாங்க? 200 பேர் நிற்பாங்க. தூளமாக சொன்னால் கேட்குறவங்க 1000 பேர் இருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் நுட்பமாக போனால் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 200 பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அறிவு என்ன ஆயிடுச்சு? நுட்பமாகிற போது அதில் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிடும். இன்னும் அதை விட நுட்பமாகிற போது இந்த 200 என்ன ஆயிரும்? 20 ஆயிரும். அப்போது
நுட்பம் ஆக 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 என்ன ஆகிறதுன்னு சொன்னால் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ஒன்று நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், உலகத்தில் நாம் படிக்கிற பாடம் இந்த பாடத்திலேயே நுட்பமானதை நம்மால் வாங்க முடியவில்லை என்று சொன்னால், இப்போ நம்ம அறிவு எங்கிருக்கிறது, அவ்வளவு தூளமாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவு தூளமாக இருக்கிறது. அப்போது அதிசூக்கும சித்தாகிய சிவத்தை நம்மால் எவ்வாறு அறிய முடியும்? அதிசூக்கும சித்தை அறிய முடியுமா? இங்கே இருக்கிற சூக்குமத்தையே நம்மால் அறிய முடியலை, சூக்குமத்தையே அறிய முடியலன்னு சொன்னால் அதிசூக்குமமாகிய சித்தை அறிகிற தன்மை நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்பது தான் உண்மை, இல்லை என்பது தான் உண்மை. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், அதிசூக்கும சித்தை அறிந்தவர்களுடைய அறிவெல்லாம் எப்படி இருக்கணும்னா அதிசூக்குமமாக இருக்கும். அதனால தான் அவர்கள் படிக்கிற நூல்கள்லாம் எப்படி இருக்கிறது, அதிசூக்குமமாக இருக்கிறது, அதிசூக்குமமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஞான நூல்கள்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் இல்லாத கருத்தே இல்லை, அவ்வளவு சூக்குமமான கருத்து. இப்போ திருமந்திரம் எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி இருக்கிறது, ஒன்றும் படித்தா புரியாது, அவ்வளவு சூக்குமமான செய்தியை வைத்திருக்கிறார். அப்போ அதை நம்ம வாங்கணும்னா நம்ம அறிவு என்ன இருக்கணும்? அப்போ சிவத்தை அறிகிற அளவுக்கு நமக்கு சூக்குமம் இருந்தால் தான் சிவத்தை அறிந்தவர்கள் சொன்ன நூல் நமக்கு விளங்கும். இப்போ சிவத்தை அறிய வேண்டும், சிவத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனால் அறிவு அந்த நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை எங்கே பார்க்கலான்னு கேட்டால் இந்த பாடத்தில் வச்சு நம்மளை பார்த்துக்கணும். இந்த பாடம் நமக்கு சூக்குமமானதை விளங்குனா நம்ம அந்த அளவுக்கு போயிட்டோமோ இல்லையோ தெரியாது, மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. நம்ம சிவத்தை எவ்வளவு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு என்னாகும், சூக்குமமாகும். அது எப்படி அறியலான்னு கேட்டால் பாடத்தில் இருக்கிற சூக்குமங்கள் நமக்கு விளங்கி கொண்டே வரும். இது நமக்கு உரைகள், இதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நேற்று இந்த பாடம் புரியலை, இன்றைக்கி இந்த பாடம் புரியுது. ஏன் என்னாச்சு, ஏன் நேற்று ஏன் புரியலை, இன்றைக்கி ஏன் புரிஞ்சதுன்னு கேட்டால் நாம் நேற்று கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம், அறிவு தோளமாக இருந்தது. இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், சிவத்தை எவ்வளோ தூரம் நெருங்கணும்னு தெரியாது, எவ்வளோ நெருங்கணும்னு தெரியாது. ஆனால் நேற்றை விட நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், கொஞ்சம் நெருங்கி இருக்கிறோம். அதனால் நேற்று புரியாதது இன்று புரிகிறது. இன்னும் நாம் நெருங்கினோம்னா இன்று புரியாதது நாளை புரியும், நாளை புரியும். அப்போ என்ன செய்யணும், முதல்ல இப்போ இந்த அறிவை நம்ம உரைச்சி பார்த்துக்கணும். அப்பப்போ எதில் உரைச்சி பார்க்க முடியும், ஒன்றுலேயும் உரைக்க முடியாது, நூலில் தான் உரைச்சி பார்க்கணும். நம்ம அறிவை உரைத்து பார்க்கின்ற உரைகள் நாம் படிக்கிற நூல்கள் தான், ஞான நூல்கள் தான், அதில் வச்சு உரைச்சி பார்த்துக்கணும். அப்போது 90க்கு 5 பவனுக்கு பாடம் சொல்லாதன்ட்டார். அவனுக்கு இப்போதைக்கு என்ன விளங்க போகிறதில்ல, பாடமே விளங்காதியா, அவனுக்கு சிவம் எங்கேயே விளங்க போகுது, இந்த பாடமே விளங்க. இப்போ நமக்கு இன்னும் கேள்வி, படிக்காதவங்களுக்கு சிவம் விளங்காதா அப்படின்னு உடனே நம்ம அடுத்த கேள்வி கேட்டுருவோம். படிப்புக்கும் சிவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அறிவுக்கும் சிவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, அறிவுக்கும் சிவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அறிவு எப்படி இருக்கணும், சிவத்தை அறியணும்னா அறிவு எப்படி இருக்கணும், சூக்கும அறிவாக இருக்கணும், சூக்கும அறிவாக இருக்கணும். அறிவு சூக்குமமாக இருக்குதுன்னா பாடம் நமக்கு எளிமையாக விளங்கிடும். அதனால் இது இல்லை, எதனால், பாடம் படிக்கிறதுனால சிவம் வருதான்னு கேட்டால் இல்லை, ஆனால் சிவம் வந்தால் பாடம் விளங்கிடும், சிவம் வந்தால் பாடம் விளங்கிடும். அப்போ அதுதான் உண்மை. ஒளி வந்தால் இருள் நீங்கும், ஒளி வந்தால் இருள் நீங்கும். எனவே அந்த மாணவர் இலக்கணத்திலேயே போட்டார், என்னது, 90க்கு 5 பவனுக்கு பாடம் நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்தது தருகணன் யார், அஞ்சத்தக்கவைக்கு அஞ்சாதவன். அப்போ எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும், எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்பவனுக்கு பாடம் நடத்தக்கூடாது. ஏன்னா வள்ளுவர் சொல்கிறார் அழகா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமைனர், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அப்போ எது அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும். எதற்கு, இப்போ நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம் என்று சொன்னால் ஊர் நம்மை பார்த்து எள்ளி நகையாடும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அஞ்சணும். பாவத்தை கண்டு அஞ்சணும், பிறப்பு கண்டு அஞ்சணும். இப்படி நாம் அஞ்சத்தக்க பொருள்கள் எத்தனை இருக்குது, ஏராளமாக இருக்குது. அப்படியே போனீங்கன்னா மணிவாசக பெருமான்ட்ட ஒரு பதிகமே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, அச்சப்பத்து நீரிலாத அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. யாரை பார்த்து அஞ்சறன்னு ஒரு பட்டி, எதற்கும் யாமார்க்கும் கடியல்லோம் யமனை அஞ்சோம்னார்.
யாமாருக்கும் குடியல்லோ யமனை அஞ்சோம்னு யாருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன மணிவாசக பெருமான் அஞ்சுகின்றேன் அஞ்சுகின்றேன் அஞ்சுகின்றேன்னு ஒரு பதிகம் பூரா பாடுறார். அப்போ என்னது, எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்சணும். அதற்கு அஞ்சலைன்னு சொன்னால் அவன் பாடம் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், அவன் பாடம் படிப்பதற்கு தகுதி இல்லை. அதான் சொல்கிறாரு தருகணன். அஞ்சத்தக்கதுக்கு அஞ்சாதவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அஞ்சத்தக்கதுக்கு அஞ்சாதவனுக்கு பாடம் சொல்லக்கூடாது. அப்புறம் யாருக்கு சொல்லக்கூடாது, பாவி பாவம் செய்பவனுக்கு என்ன செய்யக்கூடாது, பாடம் சொல்லக்கூடாது. படிரன் பொய் சொல்பவனுக்கு பாடம் சொல்லக்கூடாது, பொய் சொல்பவனுக்கு பாடம் சொல்லக்கூடாது. காரணம் ஆசிரியர்கிட்ட முதல்ல நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கிட்ட உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லைன்னா என்ன ஆகாது, பாடம் சொல்லி பயனில்லை. எனவே இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பாடம் நடத்துவது முறைமை ஆகாது என்று ஒரு பெரிய பட்டியல். களி, மடி, மாணி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், துயில்வோன், மந்தன், தொன்னூலுக்கு அஞ்சி தடுமாறும் உளத்தன், தருகணன், பாவி, படிரன், இன்னோர்க்கு பகரார் நூலே. இவர்களுக்கெல்லாம் நூலை சொல்லுதல் முறைமை ஆகாது என்று சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். அடுத்த பாட்டு பாருங்க. பாடல் கேட்டல் எவ்வாறு, ஒரு பாடத்தை எப்படி கேட்கணும், யார் சொல்லணும், சொல்கிறதுக்குரிய இலக்கணம் சொன்னார், யார் கேட்கணும், கேட்பவருக்குரிய இலக்கணம் சொன்னார், யாருக்கு சொல்லக்கூடாது என்று இலக்கணம் சொன்னார். சரி, இப்போ பாடம் எப்படி கேட்கணும், ஒரு மாணவன் போய் பாடம் எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்கிற போது அழகாக சொல்கிறார். கோடல் மரபே கூறும் காலை, கோடன் மரபே கூறும் காலை, பொழுதொடு சென்று வழிபட முனியான், குணத்தொடு பழகி அவன் குறிப்பிற் சார்ந்து இரு என இருந்து சொல்லெனச் சொல்லி பருகுவன் என்ன ஆர்வத்தன் ஆகி சித்திரப்பாவையின் அத்தகவு அடக்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து போயெனப் போதல் என்மனார் புலவர். அப்போ கோடன் மரபே கூறும் காலை, கோடன் என்பது கேட்டல், கேட்டல் மரபு. ஒரு பாடத்தை எவ்வாறு கேட்க வேண்டும், கேட்கின்ற முறைமை யாது எண்ணில், ஒரு பாடத்தை கேட்கிற முறைமை யாது எண்ணில் முதல் தகுதி, ஒரு பாடம் கேட்பதற்கு முதல் தகுதி என்னது, பொழுதொடு சென்று உரிய காலத்து ஆசிரியன் வருவதற்கு முன்பாக சென்று. அப்போ எப்போவுமே ஒரு பாடம் கேட்குறோம்னா ஆசிரியர் வருவதற்கு முன்பாக நாம் அங்கே போய் காத்திருக்கணும். எந்த இடத்திலும் ஆசிரியர் மாணவருக்காக காத்திருக்கவே கூடாது. எப்பெல்லாம் நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறதோ அப்பெல்லாம் நம்ம பாடம் கேட்பதற்கு தகுதியற்றவர் ஆகின்றோம். காரணம், எப்பவுமே நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம எதுவுமே நம்ம நினச்சிக்குவோம், சின்ன சின்ன காரியம் தானுங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். உண்மையில் நீங்கள் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா தெரியும், நமக்கு எதில் மிக அதீத ஆர்வம் இருக்கிறதோ அங்கே நம்ம என்ன செய்வோம், முன்னாடி நிற்போம். உதாரணத்துக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, எப்படியும் 1000 ரூபா எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்களா இல்லையா, போகலாங்க. என்ன 4 நாள் கழித்து போனாலும் அந்த 1000 ரூபாயும் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, கொடுக்க தான் போகிறான். ஆனால் இன்றைக்கி காலையிலன்னா முதல் நாள் ராத்திரியே போய் என்ன செய்கிறான், போய் நின்றுக்கிறானா இல்லையா, ஏன் நிற்கிறான், அந்த 1000 ரூபா வாங்கிறதுல அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. அதுபோல் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க, நாளை காலையில் ஒரு டூர் போகிறோம், இன்ப சுற்றுலா அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், தூக்கமே வராது, ராத்திரி பூரா தூக்கம் வராது. கிளம்பிட்டோமா, இப்படி கிளம்பணும், இதை எடுத்துகிட்டு போகணும், அதை எடுத்துகிட்டு போகணும், இப்படி போகணும் அப்படி போகணும், அதுதான் காலையில் போகிறோங்க, 6 மணிக்கு தானே போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு படுப்போமானா படுக்க மாட்டோம். 6 மணினா 5:30 மணிக்கு ரெடியாக நிற்போம். அதே வகுப்புக்கு போகணும்னா எப்படி போவோம், 5:30 அப்போ தான் எந்திரிச்சு போகலாம் 6 போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு அவ்வளவுதான் ஆர்வம், அந்த பாடத்தில் நமக்கு அவ்வளவு தான் ஆர்வம். அப்போ என்ன ஆகுனா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பெருசாகிற போகிறதில்ல, பாடம் விளங்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதுதான் நமக்கு கிடைக்கும், அதுதான் நமக்கு சித்திக்கும். ஒரு பொருள் நமக்கு சித்திக்கணும்னா அதன் மீது நமக்கு என்ன இருக்கணும்,
விருப்பமும் ஆர்வமும் வேண்டும். விருப்பமும் ஆர்வமும் இல்லைன்னா அது நமக்கு இப்பொழுது இல்லை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்வதற்கே இல்லை. அப்போ முதல்ல ஒரு மாணவனுக்கு இன்றியமையாத தகுதி ஆசிரியன் வருவதற்கு முன்பாக காத்திருந்து பாடம் கேட்டல். எப்பெல்லாம் நமக்கு அந்த எண்ணம் இல்லையோ அந்த பாடம் நமக்கு இப்பொழுது விளங்காது. எப்பவும் விளங்காதுன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு நமக்கு அந்த ஆர்வம் வருதோ அன்னைக்கு அது விளங்கும். அது வரைக்கும் அந்த பாடம் எப்படி இருக்குங்க, அவ்வளோதான் விளங்கும். அவ்வளோதான், 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு வைத்து கொள்ள வேண்டியதான், வேறு ஒன்றும் ஆகாது. அப்போ முதல் தகுதி பொழுதோடு சென்று இந்த பாடம் கேட்கணும், பாடம் கேட்கணும், பாடம் கேட்கணும். எது மீது நீங்கள் அதிகமாக ஆர்வம் வைத்திருக்கிறீர்களோ, பாடம் மட்டும் இல்லை, எதன் மீது நீங்கள் அதீத ஆர்வம் வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னு வச்சுங்க. ஒருத்தன் நினச்சிக்கிட்டே இருக்கான், வீடு கட்டி ஆகணும், வீடு கட்டி ஆகணும்னு என்ன செய்வான், அவனுக்கு அதை கட்டி முடிக்காமல் அவனால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ அந்த ஆர்வம் அவன் என்ன செய்யும், அதை நோக்கி அவனை செலுத்தும். அதுபோல தான் பாடம். ஒரு பாடம் கேட்கிற போது அந்த அதீத ஆர்வம் இருந்தால் அந்த நூல் நமக்கு விளங்கும். எனவே பொழுதொடு சென்று என்பது முதல் குணம், பாடம் கேட்பதில் முதல் குணம். ரெண்டாவது வழிபட முனியான். வழிபட முடியான், வழிபடன் முடியான். அதாவது இந்த நூலை படிக்கிற போது எப்படி படிக்கணும்னு கேட்டால் ஆசிரியரை வழிபாடு செய்து படிக்க வேண்டும். ஒரு ஆசிரியரை வணங்காமல் ஒரு நூல் படித்தோம்னா அந்த நூல் நமக்கு விளங்காது, அந்த நூல் நமக்கு விளங்காது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆசிரியரை வணங்க வேண்டும். ஆசிரியரை வணங்கணும். ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆசிரியர் இருக்கிறாங்க. யார்? முதல் நூல் ஆசிரியர், வழிநூல் ஆசிரியர், நம்ம படிக்கிற நூலுடைய ஆசிரியர், உரை ஆசிரியர், போதக ஆசிரியர், ஞானாசிரியர் என்று ஆசிரியர்கள் பலர். அப்போ என்ன செய்யணும், அத்தனை பேர்த்தையும் வணங்கணும். ஒரு புத்தகத்தை எடுக்கிற போதே புத்தகத்தை முதல்ல எப்படி செய்யணும், வணங்கித்தாங்க படிக்கணும். ஞான நூல்களை, குறிப்பாக ஞான நூல்களை எடுக்கிற போது அது சிவம், தூள சிவம் என்று சொல்லப்படும். நம்ம நூல்கள்லாம் எது? தூள சிவம். ஒரு சாத்திர நூலை எடுக்கிற போது ஒரு சிவலிங்க திருமேனியை தொடுவது போன்ற உணர்விலே அந்த நூலை நாம் தொட வேண்டும். அப்படி தொட்டோம்னா அந்த நூல் நமக்கு விளங்கும். அது எந்த நூலாக வேணாலும் வச்சுக்கோங்க. உண்மை விளக்கம் வச்சுக்கோங்க, சித்தியார் வச்சுக்கோங்க, சிவபோகசாரம் வச்சுக்கோங்க, சிவஞான போதவை, எந்த நூலாகட்டும். நம்ம கணிதம் அறிவியல் படித்தாலும் கூட அந்த நூலை வணங்கி படித்தா அந்த நூல் நம் அறிவில் விளக்கும். அந்த நூலை நம் கையாளுகிற போதே தெரிந்து கொள்ளலாம். அந்த நூலை எடுக்கும் போதே இப்படி எடுப்போம், மடிப்போம், கண்ட இடத்துல கிறுக்குவோம், தூக்கி தொப்புன்னு போடுவோம். இதெல்லாம் அந்த நூல் நமக்கு விளங்கவே விளங்காது, என்றைக்கு விளங்காது. அப்போ அந்த நூலை எப்படி செய்யணுங்க, வணங்க வேண்டும். நூலை வணங்கணும், நூல் ஆசிரியரை வணங்கணும், போதக ஆசிரியரை வணங்கணும். இந்த வணங்குவதற்கு விருப்பம் இல்லாதவனுக்கு நூல் விளங்காது. வழிபட முனியான், வழிபடுவதற்கு விருப்பு இல்லாதவன், வெறுப்புடையவன். முனியான் என்பது என்ன, வெறுப்பு இல்லாதவன். வழிபடுவதில் அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. இவரையெல்லாம் வணங்கினா தான் எனக்கு பாடம் விளங்கும்னா, ஆட இவரெல்லாம் ஒரு ஆளாயா, அவர் நடத்துகிறவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர் நமக்கு பாடம் நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் வழியாகத்தான் நம்ம அறிவு விளங்குகிறது, அறிவு விளங்குகிறது. அவரை வணங்கி பழகணும், ஆசிரியரை வணங்கி பழகணும். அப்படி வணங்காதவருக்கு பாடம் சொல்ல கூடாது. அப்போ என்ன செய்யணும், வழிபட்டு நூல் படிக்கணும், பொழுதோடு செல்ல வேண்டும், ஆசிரியரை வணங்கி பாடம் படிக்கணும். அப்புறம் குணத்தோடு பழகி. எப்படி குணத்தோடு பழகினா, ஆசிரியன் குணத்தோடு பொருந்துமாறு படிக்கணும். அப்போ ஆசிரியர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் இருப்பாங்க. அப்போ அவருக்கு எது பிடிக்குமோ அவருக்கு பிடித்த மாதிரி நாம் இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஆசிரியர் இருக்க மாட்டார். நாம் என்ன செய்யணும், அவருக்கு பிடித்த மாதிரி. அவர் என்ன செஞ்சால், சில ஆசிரியர் ரொம்ப எல்லாரோடையும் நல்லா பழகுவார், அவர்கிட்ட நம்ம அவர் விரும்புகிற மாதிரி நாம் படிக்கணும். சில பேர் அளவாக நிற்பார், அவங்ககிட்ட அளவாக நிற்கணும். அப்போது ஆசிரியர் எதை விரும்புகிறாரோ, அவர் குணம் எதுவோ அந்த குணத்துக்கு தக்கவாறு நாம் ஆசிரியரோடு பழகணும். ஆசிரியரோடு குணத்தோடு பழகி அவன் குறிப்பில் சார்ந்து ஆசிரியர் குறிப்பறிந்து நடக்க வேண்டும். ஆசிரியர் குறிப்பறிந்து
நடக்க வேண்டும். எப்படின்னு கேட்டால் வந்த உடனே ஆசிரியர் வந்தால் முதல்ல என்ன செய்யணும், வகுப்பறையில் எந்திரிச்சு நிற்கணும். அவர் அமருன்னு சொன்னால் தான் அமரணும். வந்த உடனே அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்குது, அவர் பாட்டுக்கு வரட்டும், அவர் பாட்டுக்கு போகட்டும், இதெல்லாம் நமக்கு சில நேரங்களில் இப்போ இன்றைக்கி நம்மள என்ன செய்ய மேலை நாகரீகம் கருதி பலவற்றையெல்லாம் நாம் கைவிட்டு விட்டோம். என்னன்னு கேட்டால் அது இதெல்லாம் ஒன்று. ஆசிரியரை மதிக்கிறதே நமக்கு இல்லாமல் போச்சு. ஆசிரியர் மதிக்கிற ஒரு குணமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆசிரியரும் அதற்கு மாதிரி இருக்கிறாரா அப்படின்னா அது ரெண்டாவது கேள்வி. ஆசிரியர் அவ்வாறு இல்லை என்பது யாருடைய குற்றம்? அதை அவர் தான் திருத்திக்கணும். ஆசிரியருக்கு அந்த தகுதி இல்லைன்னா அதை யார் திருத்திக்கணும்? அவர் தான் திருத்திக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம மாணவருக்குரிய இலக்கணத்தில் நாம் நிற்கணும். நம்ம முதல்ல மாணவருக்குரிய இலக்கணத்தில் நிற்கணும். அப்போ என்ன செய்யணுங்க, அவர் குறிப்பில் சார்ந்து இரு என இருந்து உட்காருன்னு சொன்னால் தான் உட்காரணும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இரு என இருந்து சொல்லென சொல்லி. இப்போது ஒரு கேள்வி கேட்டால் அவர் யாரை கேட்குறாரோ அவங்க நீ சொல்லு அப்படின்னா அவர் தான் சொல்லணும். அவர் என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு முந்திரி கொட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, முன்னாடி போய் பதில் சொல்லக்கூடாது. அப்போது யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். சொல்லென சொல்லி, சொல்லென சொல்லி, இரு என இருந்து சொல்லென சொல்லி, பருகுவன் என்ன ஆர்வத்தன் ஆகி, பருகுவன் என்ன ஆர்வத்தன் ஆகி, பசித்தவன், ஒரு பசியோடு இருக்கிறவன் ஒரு சாப்பாட்டை பார்த்தா அவனுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கும், அப்படி பாடத்தை பார்க்கணும், பாடத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த பசி என்பது நமக்கு தெரியும், நிறையா நூல்களில் நிறையா பேர் சொல்லி இருக்கிறாங்க, நாமளும் கேட்டிருக்கிறோம். 3 வகையான பசி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வயிற்று பசி, ஒன்று வயிற்று பசி, ரெண்டாவது உடற்பசி, மூன்றாவது அறிவு பசி. வயிற்று பசி, உடற்பசி, அடுத்தது அறிவு பசி. இந்த 3 பசி வந்துட்டா என்ன செய்யணும்? அது தீராமல் அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. முதல்ல என்னது, பசி, வயிற்று பசி வந்துட்டா முதல்ல என்ன செய்யணும்? சாப்பாடு போட்டால் தான் அவனுக்கு, மற்றது என்ன நடந்தாலும் அவனுக்கு புரியாது. பசிக்குது பசிக்குது அப்படியே வாட்சியே பார்த்துக்கிட்டே இருப்பான். டைம் ஆச்சு எப்போயா முடிப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல அந்த வயிற்றுக்கு என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும், உணவு கொடுங்க. அதுபோல் உடற்பசி, அந்த உடற்பசி வந்துட்டாலும் அவனுக்கு வேறு எதுலேயும் கவனம் இருக்காது. அதுபோல் அறிவுக்கு பசி வந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, அது தீராததாக இருக்கும். இதில் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் வருவது எது? வயிற்று பசி. எப்போதும் வருவது வயிற்று பசி. ஆனால் உடற்பசி என்பது பருவமுடையோருக்கு வரும். பருவத்துக்கு முன்னாடி வராது, பருவத்துக்கு பின்னாடி வராது. பருவமுடைய காலத்திலும் ஓரோரு வழி வரும், ஓரோரு வழி வரும். ஆனால் அறிவு பசி என்பது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும். அறிவு பசி யாருக்கு வரும்? பெரியவங்களுக்கு தான் வரும், ஏனையோருக்கு வராது. பெரியவர் என்பது அறிவிலே பெரியவர், வயசில் பெரியவங்க கிடையாது. அறிவில் பெரியவங்களுக்கு தான் என்ன வரும்? அறிவு பசி வரும். அவர்களுக்கு அறிவு பசி வந்துட்டால் அது தீராமல் வேறு ஒரு வேலையும் செய்ய முடியாது, வேறு ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போ பாடம் எப்படி கேட்கணும்? அறிவு பசியோடு பாடம் கேட்கணும். இப்போ நமக்கு நல்ல பசியில் இருக்கும்போத வடபாயத்தோடு சாப்பிட்டு போட்டால் எப்படி இருக்கும்? ஆஹா அருமை அப்படின்னு ருசித்து சாப்பிட்றோமா இல்லையா? அப்போ அந்த சாப்பாடு யாருக்கு தெரியும்? பசித்தவனுக்கு தான் தெரியும். அந்த உணவின் சுவை பசித்தவனுக்கு தான் தெரியும். பசியே இல்லாதவனுக்கு வடை பாயாசத்தோட வச்சா அவன் என்ன செய்வான்? அது 2 சாப்பிடுவான், அதை 2 சாப்பிடுவான். அது எப்படிங்க இருந்தது? சாப்பிட்டங்க அவ்வளோதான்ப்பா, சாப்பிட்டங்க அவ்வளோதான். ஏன்னா இவனுக்கு என்ன இல்லை? பசி இல்லை. அதனால் உயர்ந்த உணவும் அவனுக்கு சுவைக்காது, உயர்ந்த உணவும் சுவைக்காது. பசித்தவனுக்கு சாதாரண ஒரு உணவு கூட என்ன ஆகும்? சுவையாக தெரியும். அப்போது பாடம் எங்கே சொல்லணும்னா, எங்கே கேட்குறதுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அங்கு தான் பாடம் சொல்லணும். கேட்காத இடத்துல போய் பாடம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு போய் பாடம் சொல்கிறது அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே இல்லை. காரணம், அந்த பாடம் கேட்க வேண்டும், இந்த பாடம் உயர்ந்தது என்கின்ற எண்ணம் இல்லாத இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது? பாடம் சொல்லுதல் மடமையிலும் மடமை. அப்போ மாணவன் எப்படி இருக்கணும்? பசித்தவன், பருகுவன் என்ன ஆர்வத்தன் ஆகி, அந்த பசித்தவன் எப்படி ஒரு உணவை பார்த்து நிற்பானோ அதுபோல் பாடம் கேட்கிற போது அவன் அப்படி ரசித்து கேட்கணும், ரசித்து
கேட்கணும். அவனுக்கு தான் பாடம் சொல்லணும், அவனுக்கு தான் பாடம் சொல்லணும். அப்புறம் சித்திரப்பாவையின் அத்தகவு அடங்கி எப்படி இருக்கணும்? சித்திரப்பாவை. சித்திரப்பாவைன்னு என்னதுங்க? அப்படியே ஒரு வரைபடத்தில் ஒரு சித்திரத்தை வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஒரு பெண், அழகான பெண். எதில் வரைஞ்சி வச்சுருக்கிறோம்? அப்படியே ஒரு ஒரு செவத்தில் ஒரு அழகாக ஒரு பெண்ணை வரைஞ்சி வச்சுருக்கிறோம். அது சித்திரப்பாவை, சித்திரத்தில் இருக்கிற பாவை. அந்த பாவை என்ன செய்வா? ஆட மாட்டா, அசைய மாட்டான், அப்படியே இருப்பாளா இல்லையா? பாடம் கேட்கிற போது என்ன செய்யணும்? அப்படி பாடம் கேட்கணும். அறிவு ஆசிரியர் அறிவோடு நின்றுச்சுன்னா நமக்கு உடம்பை சார்ந்த எண்ணங்கள் வராது. நமக்கெல்லாம் என்ன ஆகும்? 10 நிமிஷம் ஆனவுடனே கை வலிக்கும், கால் வலிக்கும், இப்படி காலை நீட்டுவோம், அப்படி காலை நீட்டுவோம், இங்கே பார்ப்போம், அங்கே பார்ப்போம். ஏன்னா நம்ம அறிவும் ஆசிரியர் அறிவும் பொருந்தவில்லை. நம்ம அறிவும் ஆசிரியர் அறிவும் பொருந்துவதில்லை. ஆனால் நமக்கு எப்போ இருக்குன்னா, நமக்கும் அப்படி இருக்கும். எப்போ இருக்கும்? டிவி பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துருப்போம் 1 மணி நேரம் ஆனாலும் படம் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டா அப்படியே பக்கத்தில் யார் வந்தாங்க, யார் போனாங்க, மணியாச்சு, சாப்பாட்டு நேரம் ஆச்சு, ஒன்றும் தெரியாது. நம்மெல்லாம் செல்ஃபோனில் உட்காந்துட்டு சித்திரப்பாவையின் அத்தகவு அடக்கி இருப்போம். பாடம் கேட்கும் போது என்ன செய்வோம்? உண்மையான பாவை ஆயிடுவோம். ஆடுவோம், பாடுவோம், நெளிவோம், வளைவோம், எல்லாம் வரும். அப்போ எங்கே அறிவு ஒன்றுகிறதோ, அறிவு எங்கு ஒன்றுகிறதோ அங்கே நாம் எப்படி நிற்போம்? சித்திரப்பாவை போல் இருப்போம். அப்படி தான் பாடம் கேட்கணும், அப்படி தான் பாடங்க. சித்திரப்பாவையின் அத்தகவு அடக்கி செவி வாயாக. இப்போ சாப்பிட்றதுன்னு சொன்னோமா இல்லையா? செவி வாயாக. ஒருவன் ஒரு உணவை உண்ணுகிற போது எதில் உண்ணுவான்? வாயால் உண்ணுவான். அதுபோல் பாடத்தை உண்ணுகிற போது எதால் உண்ணணும்? காதில் உண்ணணும். எப்படி உண்ணணும்? இப்போ வாயில் எடுத்து போடுறோமா இல்லையா? எடுத்து டீயா சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? நல்லா ருசித்து சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோமா? அது மாதிரி செய்தி காதுகளை போகும்போது எப்படி ரசித்து போகணும், அனுபவிக்கணும். அந்த பாடத்தை அனுபவிக்கணும். சும்மா ஏதோ கேட்டோம், சொல்லுங்கள், நல்லா தான் நடத்துகிறீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. செவி வாயாக. செவி வாய. சாப்பிடும்போது ரசித்து சாப்பிட்றோமா இல்லையா? கடனுக்காக சாப்பிட்றோம், நல்லா தானே சாப்பிட்றோம். அது மாதிரி என்ன கேட்கணும்? பாடத்தை கேட்கணும். செவி வாயாக. நெஞ்சு கலனாக. நெஞ்சு கலனாக அது என்னதுங்க? வயிறு. இப்போ நமக்கு சாப்பாடு வாயில் வாங்கி வயிற்றில் போய் தங்குதா இல்லையா? அது மாதிரி காதில் வாங்கி நெஞ்சில் போய் தங்கணும், நெஞ்சில் போய் தங்கணும். எனவே செவி வாயாக, நெஞ்சு கலனாக. கேட்டவை கேட்டு. கேட்டவை கேட்டு. அப்போ ஒரு பாடத்தை எப்படி கேட்கணுங்க? மீள மீள கேட்கணும். ஒரு முறை கேட்டால் போதாது. ஒரு பாடத்தை குறைஞ்சபட்சம் 3 தடவை கேட்கணும். ஒரு பாடத்தை குறைஞ்சபட்சம் 3 தடவை கேட்கணும். பின்னாடி அதுக்கு இலக்கணம் சொல்கிறார், அடுத்தடுத்து வருது, அங்கே பார்த்து கொள்ளலாம். அப்போ என்ன செய்யணும்? கேட்டவை கேட்டு. கேட்ட பாடத்தை மீள மீள கேட்கணும். எதற்குன்னு கேட்டு நெஞ்சில் பொருந்துமாறு, அறிவில் தங்குற வரைக்கும் பாடம் கேட்கணும். ஒரு பாடம் கேட்டால் என்ன செய்யணும்? அது அறிவில் போய் தங்கணும். அது மாதிரி பாடம் கேட்கணும். கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து என்ன செய்யணும்? அந்த பாடத்தை கொண்டு போய் அறிவில் தங்க வைக்கிற மாதிரி மனசில் நிலைநிறுத்தி கொண்டு போயென போதல். போயென போதல். ஆசிரியர் போ என்று சொல்லிய பிறகு போகணும். அதற்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்போ ஆசிரியருக்கு முன்பாக வரணும். ஆசிரியர் போ என்று சொன்ன பிறகு போகணும். இதுதான் பாடம் கேட்கிற மரபு என்று சொல்லி நாம் இன்றைக்கி இதோட போ என்று சொல்லிடுவோம். மணியாச்சு. திருச்சிற்றம்பலம். என்றும் பின்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் போங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவ ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
திருச்சிற்றம்பலம் திரும்பலம். ஐயா யாருக்கோ ஏதாவது ஐயம் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. இங்கே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க.